ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கர்மா இஸ் நாட் அ பூமரங். ஏன் இப்படி சொல்கிறேன்னு யோசிக்கிறீங்களாங்க? நான் +1 படிக்கிறச்ச என் ஃப்ரெண்ட் யூஸ் பண்ணுற பேக்கை பார்த்து சும்மா விளையாட்டுக்கு கிண்டல் பண்ணாங்க. இதெல்லாம் ஒரு பேக்கா, பாட்டி யூஸ் பண்ணுற சுருக்கு பை மாதிரி இருக்கேன்னு. அவள் ஃபீல் பண்ணவும் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க. உடனே நான் சாரியே சொல்லிட்டேங்க. ஆனால் இது எங்கே எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா, ஆஃப்டர் மேரேஜ்க்கு முதல் வருஷம் நியூ இயருங்க, கோவிலுக்கு போகிறதுக்காக நானும் என் ஹஸ்பண்டும் ரெடி ஆகிட்டு இருந்தோம். அப்போ சில திங்ஸை எடுத்துகிட்டு போகிறதுக்காக அவர் ஒரு பேக்கை ரெடி பண்ணாருங்க. அந்த பேக்கை பார்த்தோன்னே நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேங்க. அது என்னடா பேக்குன்னு யோசிச்சிங்கன்னா, நான் +1 படிக்கும் பொழுது சுருக்கு பையனு கிண்டல் பண்ணனே அந்த பேகு தாங்க. இந்த மாதிரிலாம் நான் பண்ணேன் அப்படின்னு நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லும் பொழுது, லைஃப் இஸ் சர்க்கிள்மா, நம்ம என்ன செய்கிறோமோ அது நமக்கு திரும்ப கிடைக்கும் அப்படின்னு அவர் சொன்னாருங்க. அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, நம்ம செய்கிறது நமக்கே தாங்கம்மா வரும் அப்படின்னு சொன்னாருங்க. அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆச்சு. எனக்கு ரோட் கிராஸ் பண்ணால் ரொம்ப பயங்க. ஆனால் நான் வேலைக்கு போகும் பொழுது 2 தடவை 2 பாட்டிங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணேங்க. அவங்க ஏதோ ஒரு ரீசனுக்காக ரோட் கிராஸ் பண்ண தயங்கிட்டும் இருந்தாங்க, தடுமாறிட்டும் இருந்தாங்க. எனக்குள்ள எப்படி தான் தைரியம் வந்துச்சுன்னு தெரியல. குடுகுடுன்னு ஓடி போய் படபடன்னு ரோட் கிராஸ் பண்ணி அந்த பாட்டிக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த உதவி எனக்கு ஒரு டைம் என் சித்தி வீட்டை ரோட் கிராஸ் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. பெரிய பெரிய லாரி ட்ரக்கெல்லாம் வந்துட்டு இருந்தது. நான் ஸ்டன் ஆகி நிற்கும் பொழுது திடீர்னு ஒரு ஆன்ட்டி வந்து எனக்கு ரோட் கிராஸ் பண்ண சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ கர்மா இஸ் நாட் எ பூமரங்.